Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Sunland la samacha shakti taana varum. இந்த 2025 செல்வ செழிப்பா இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம். ஆனா அதுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டா பிளைட்ல பார்த்துருப்பீங்க நீங்க, அந்த துடிச்சு இப்போ வயநாட்டுல மண் சரிவு இருந்துச்சு, அதுலயே உஷாராகணும். யாருமே அதை பத்தி எதுவுமே. திருவண்ணாமலையில அது ரொம்ப மன உளைச்சலான விஷயம். வாழ வேண்டிய குழந்தைங்களாம் சில பேர் கிரிவல பாதை போறோம்னு சொல்லிட்டு அக்ரமணியங்கள் அங்க முருகான் தான் கையெழுத்து கொடுத்து போறாங்க. அப்படியேப்பட்ட ஆலயத்துல தேவனைக்கு மதம் பிடிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வர வேண்டிய ஆத்திரம் என்ன? ஆபத்து எங்கதான் காமிச்சு கொடுக்காம இருக்காங்க தெய்வம். இப்ப பாருங்க, ஒரே அண்ணன் தம்பி தாய் வைத்து பிள்ளைங்க, ஒருத்தரை காப்பாற்ற ஒருத்தர் போய் 3 பேர். தெய்வம் சொல்லாது, மனுஷால் ரூபத்துல தான் கட்டுவோம். ஒரு ஆபத்துல இருக்கிறோம், நம்ம போய் உதவி செய்யறது தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்ப அப்படி கிடையாது. ஒரு போன் எடுத்துக்கலாம், மச்சான் பாத்தியா அங்க துடிச்சுட்டு பாரு. 100க்கு 20% தான் இருக்காங்க. மிச்சம் 80% நான் ஏன் உனக்கு செய்யணும், நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர். அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ரஜினி அம்மா இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்போம். வணக்கம்மா. வணக்கம். 2025 ஒரு புது வருடம் வந்தாலே இந்த வருடத்துல என்ன நடக்கும், என்ன மாதிரியான நிகழ்வுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. உங்களுடைய ஆர்வம் 2025 2024 ஃபர்ஸ்ட்லேயே நான் சொன்னேன், சில விஷயங்கள் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு. ஆனால் இந்த 2025 செல்வ செழிப்பாக இருக்கணும் கடவுளை வேண்டிக்கிறோம். ஆனால் அதுக்கு இருக்க வாய்ப்பு கிடையாது. அதையும் நான் சொல்லிடுறேன், புரியுதுங்களா? ஏன்னு கேட்டால் உலகத்தில் ரொம்ப அக்கிரமணியம் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ ஆகிட்டு இருக்கும்போது அங்கே தர்மம் தலைதுக்காக நிற்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட ஃப்ளைட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அந்த துடிச்சு இறந்தவங்க எவ்வளோ பேருடைய இது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்தது நடந்துட்டு தான் இருக்குது. இனிமேட் பார்க்கலாம், பார்த்துட்டு தான் இருப்போம். 2024 குறிப்பா அந்த எண்டு டிசம்பர் வர்றப்ப நிறைய சம்பவங்கள் நடந்தது. திருவண்ணாமலை ஒரு புண்ணிய ஸ்தலம், மோட்ச ஸ்தலமா கருதப்பட்டது. தமிழ்நாட்டுல திருவண்ணாமலைன்னா அது ஒரு பெரிய அடையாளம், அக்னிஸ்தலம். ஆனா அங்கேயே நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இதுவரை நம்ம வரலாற்றுல அது 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 எதை குறிக்குது? அது எதை நோக்கி நமக்கு ஏதாவது ஒரு அபாய சங்க ஓதுதா? இப்போ வயநாட்டுல மண் சரிவு இருந்துச்சு, எவ்வளோ பேர் இறந்தாங்க. அதுலயே உஷாராகணும். யாருமே அதை பத்தி எதுவுமே அந்த நேரம் மட்டும் எல்லாமே பேசுறாங்க, கொள்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இதுக்கு என்ன பரிகாரம், எங்க போய் நம்ம கோரிக்கை வைக்கணும். இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு இடத்துல போய் கோரிக்கை வைக்கணும். அவங்களுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம கோரிக்கை வைக்கணும். இதுதான் உண்மை. திருவண்ணாமலையில அது ரொம்ப மன உளைச்சலான விஷயம். வாழ வேண்டிய குழந்தைங்கள்லாம் இறந்தது ரொம்ப மனவேதனை. சிவபெருமான் கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. திருவண்ணாமலை நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் அவரை ரொம்ப கோவப்படுத்திருச்சு. அதனுடைய விளைவு தான் நிறைய அங்க இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் சொல்றாங்க, நிறைய சித்தர்கள் சொல்றாங்க. உண்மையா? அது சித்தர்கள் வாழற இடம் திருவண்ணாமலை. அது நிறைய பேருக்கு தெரியும். அதை ஆணிப்புறமா நிரூபிச்சிருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்படி சித்தர்கள் அங்க சொல்றாங்கன்னா, அப்படி ஆண்டவனை கோவப்படுத்துற அளவுக்கு இவங்க மனுஷனா பிறந்தவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இப்ப கிரிவலம் மாசத்துக்கு லட்ச ஜனம் நடக்குது, அதுக்கு மேலே நடக்கிறாங்க. 10 லட்சம் 8 லட்சம் பேர் கிரிவலம் நடக்கிறாங்க. ஆண்டவனே எங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிரிவலம் நடக்கிறாங்க. பல தவறுகள் அங்க நடக்கிறது சகஜமா இருக்கு. அது யாருமே தெரியல. இப்போ அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகளோ மற்ற அதிகாரிகளோ எதை பார்க்கணுமோ அதை தான் பார்க்க முடியும். எல்லாத்தையும் அவங்களாலையும் பார்க்க முடியுமா? புரியுதுங்களா? சந்தையில் என்ன நடக்குது, பொந்தில் என்ன நடக்குது. சில பேர் கிரிவல பாதை போறோம்னு சொல்லிட்டு அக்ரமணியங்கள் அங்க பண்றாங்க தான். ஆண்டவன் தச்சுரமா வாழ்ற இடம், புரியுதுங்களா? திருவண்ணாமலை ஆலயம் கட்டுறதுக்கு எத்தனையோ ஆண்டுகள் ஆச்சு, எத்தனையோ ராஜாக்களை கட்டினாங்க. சிவனை அவளை சீக்கிரம் ஐயனை யாராலையும் வணங்க முடியாது. வணங்குறவங்களும் ஒருபோதும் கைவிட மாட்டார் அண்ணாமலையார். அப்படியாப்பட்ட ஆலயத்துல போயிட்டு அக்ரமணியம் பண்றது ரொம்ப கஷ்டம் தான், தப்பு தான். இப்போ திருவண்ணாமலை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். திருச்செந்தூர் கோயில்ல தெய்வானை யானை திடீர்னு யாருமே அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு ஒரு மதம் பிடித்து
அந்த பெண் யானைக்கு மதம் பிடிக்காதுங்க. அது ஒரு அந்த கோபம் எதுல இருந்து வந்தது, எதனால? அத மதம்னு நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லாமே, அந்த கோபம் எதனால? ஆனா அதே யானை வந்து சம்பவம் நடந்த பிறகு கண்ணீர் வடிச்சு சாப்பிடாம இருந்ததை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி திருத்தலங்கள், அதுவும் ரொம்ப குறிப்பிட்டு நல்ல பெயர் பெற்ற வரலாற்று சிறப்பு திருச்செந்தூர்லாம் முக்கியமான முதல் இடத்துல இருக்குது. எல்லாருமே முருகான் தான் கையெடுத்து கும்பிட்டு போறாங்க. ஏன்னா வேண்டதை அப்படியே நடத்தி கொடுக்குறாரு, முருகப்பெருமன் நடத்தி கொடுக்குறாங்க. அப்படியேப்பட்ட ஆலயத்துல யார் என்ன பண்ணாங்களோ, ஏது என்ன செஞ்சோம், மனுஷால் செஞ்ச சதியோ இல்லை தெய்வம் செய்த விதியோ அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். தெய்வ யானைன்னு வந்துட்டு நான் கூட போயிருக்கேன். நான் திருச்செந்தூருக்கு ஒரு தெய்வ யானையை நான் நேராகவே பார்த்துருக்கேன். அதை கையால் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். குழந்தை மாதிரி தான் தும்பிக்கை ஆடிக்கிட்டு விளையாண்டுட்டு. அப்படியாப்பட்ட தெய்வ யானைக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு மதம் பிடிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு வர வேண்டிய ஆத்திரம் என்ன? தான் வளர்த்த பாகனே தூக்கி போட்டு மிதிச்சு 2 பேரையும் அது பக்கத்துலேயே இருக்குது. அப்புறம் மறுநாள் அது அழுவுது. அதுக்கு வாய்தா இல்லை சொல்றதுக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் இது மனுஷால் சாதி, அவ்வளவுதான். இப்படி திருவண்ணாமலை திருச்செந்தூர் கோயில்கள்லாம் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதங்கள் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை வந்து முன்கூட்டியே வந்து நமக்கு வந்து ஒரு அபாயகரமா தெரிவிக்குதா? ஆபத்து எங்கதான் காமிச்சு கொடுக்காம இருக்காங்க தெய்வம். அதை புரிஞ்சுட்டு நடந்துக்கிறவங்க தான் நம்போம். புரியாம நடந்தா என்ன இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இப்போ விழுப்புரம் பாத்தீங்களா, எவ்வளவு தண்ணி. அதே 2026 டிசம்பர்ல இதே சென்னையை மூழ்கடிச்சிச்சு. இந்த இடம்லாம் பாதி தண்ணி. அதே மாதிரிதான் விழுப்புரத்துல வந்துச்சு. இப்போ எதனா ஒரு இடத்துல காமிக்குது. அதுல இப்ப பாருங்க, ஒரே அண்ணன் தம்பி தாய் வைத்து பிள்ளைங்க, ஒருத்தரை காப்பாற்ற ஒருத்தர் போய் 3 பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரி எதனா ஒன்று அறிகுறி காமிச்சுதான் இருக்காங்க, காமிக்காம இல்லை. அதை நம்ம தான் சூதானமா பயன்படுத்தி அடுத்தது நம்மளுக்கு இது எவ்வளோ சோழி சாஸ்திரம் இருக்குது, புரியுதுங்களா, எவ்வளோ இது இதெல்லாம் இருக்குது, பிரசனம்லாம் இருக்குது. அந்த பிரசனத்தை பார்த்து அடுத்தது என்ன நடக்க போகுது, இதுதான் நடக்க போதும் கண்டுபிடிக்கலாம். தெய்வம் வந்துட்டு சொல்லாது, மனுஷால் ரூபத்துல தான் கட்டுவோம். இல்லை தெய்வத்துக்கு வந்துட்டு பணி செய்யற இதுவும் காட்டுங்க. இப்போ தெய்வானைக்கு முன்னாடி ஒரு யானை இறந்துச்சு பார்த்தீங்களா, கூடாரம் நெருப்புல எரிஞ்சிச்சு. தான் கடைசி நேரம் உயிர் போகும்போது கூட அந்த பாகனை பார்த்து தும்பிக்கை தூக்கி இப்படி கூப்பிட்டு பட்டுன்னு ஒன்று செஞ்சுச்சு. அது ஏதோ சொல்ல வருது, ஆனா அது நம்மளுக்கு தெரியல. வாயிலா ஜீவராசி பேச நயன பாசம் நம்மளுக்கு தெரியாது. இது மாதிரியான ஆபத்துகளை சோழி பிரசன்னம் மூலமா கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலுமே, இந்த நவநாகரிக உலகத்துல இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இதெல்லாம் பொய்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கவங்க சொல்லித்தான் இருப்பானுங்க. கேட்டா ட்ரெண்டிங்னு சொல்றானுங்க, ஃபேஷன் சொல்றானுங்க, ஸ்டைல்னு கேட்கறாங்க. அப்பெல்லாம் வந்துட்டு ஒருத்தவங்க நீ ஆகட்டும் நானும் ஆகட்டும் ஒரு ஆபத்துல இருக்கணும், நம்ம போய் உதவி செய்யறதுதான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒரு போன் எடுத்துக்கலாம், மச்சான் பாத்தியா அங்க துடிச்சுட்டு பாரு, ரத்தம் ஊத்திட்டு ஒரு தண்ணியில கைய காப்பாத்துங்க கத்திப்பான், உடனே செல்ஃபில காட்டுவான், இல்ல வீடியோ காலில் காட்டுவான், அதை ட்ரெண்டிங் ஆக்குவாங்க. இப்பத்தி உலகம் அதுதான். உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்போ காப்பாத்துற தன்மை அதிகம். யாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஐயோ அடிப்பட்டு இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம போய் காப்பாற்றுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பஸ்ல உட்காந்து சரி, கார்ல அப்படியே வீடியோ எடுப்பாங்க. நாங்க இந்த இடத்துக்கு போயிருந்தோம், பஸ்ஸு லாரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் நம்ம காரை நிப்பாட்டி இறங்கி பார்த்துருக்கணும். யாருன்னா அதுல பிரச்சனை ஆபத்துல இருக்காங்களா, நம்மளால முடிஞ்ச உதவிகள் நம்ம செய்தா நம்ம தர்மம் நம்மளை காப்பாற்றும். இதுதான் உண்மை. இப்போ அந்த 2025 நிறைய பேர் ஆர்வம் சொல்றாங்க, ராசி பலன் சொல்றாங்க. நான் அதுக்குள்ளாடி போக விரும்பல. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள், அதாவது மக்கள் பணம் அப்படிங்கிற ஓட்டத்தை நோக்கி தான் முதன்மையா போறாங்க. அதுதான் உண்மை. பணத்தை நோக்கி தான் எல்லாம். நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பணம் தான் வாழ்க்கையில. பணம் தான் என்ன பண்ணலாம், 10 செய்யலாம். புரியுதா? வாங்க முடியாத கூட வாங்கலாம், வெறுக்க முடியாத கூட வெறுக்கலாம். புரியுதா? யாரா இருந்தாலும் இப்ப நீங்க ஒரு பயணம் போறீங்கன்னா பணம் தான், நான் ஒரு பயணம் போறேன்னா பணம் தான். புரியுதுங்களா? அதுக்கு மீறி பண்றதா தர்மம். அதுதான் உண்மை. ஆனா நம்ம செய்யற தர்மம் நம்மளை காப்பாற்றணும்னு யாருக்குமே தெரியாது. அவங்க பாட்டு அவங்க செய்யற கர்மத்தை அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பணம் தான் வாழ்க்கையில முக்கியம் எல்லாருக்கும். ஆனா இந்த பண ஓட்டம் தானே நம்ம சொல்ற எல்லா பேரழிவுகளுக்கு பின்னாடியும் போய் பார்த்தா மனிதனுடைய பேராசையும் பணம் தானே. உண்மை அதுதான். நான் தான் சொல்லிட்டேனே, பணம் தான். பணம் கொடுத்தா என்னன்னு செய்வானுங்க. பணம் கொடுக்காம உலகத்துல எல்லாமே நடக்குது. கண்ணு கடாரு என்ன பாக்குறாங்க, நேரா பாக்குறாங்க, பணம் வாங்கிட்டு ஒண்ணுமே பார்க்காத மாதிரி போறான். அதுதான் உலகம். உன் வேலை முடிஞ்சிச்சுன்னா ஒரு பாய் ஒரு ஆயுதம், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வேலை முடிஞ்சிச்சு. அடுத்த வேலைக்கு அவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. முன்ன இருக்கிறவங்கள தள்ளிட்டு பின்னாடி இருக்கவங்க வர ஆசைப்படுவாங்க. அது நீ உழைச்சி வா, தப்பு கிடையாது. வயநாடு நிலச்சரிவப்பவே நம்ம நிறைய கண்டிப்பா கண்டிப்பா. அதே மாதிரி 2025 ஏதாவது பேரழிவுகளுக்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்கா? முன்கூட்டி எதுவுமே சொல்லக்கூடாது. நடக்கிறத பாருங்க, கண்டிப்பா உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். 2024 சொன்ன மாதிரி தான் சொல்றேன். விட்டு விட்டா இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது, நடக்காம இல்லை.
விட்டு விட்டா நடந்துட்டு தான் இருக்குது. 2024 அப்படிங்கிறப்ப நிறைய பேர் சொன்னாங்க பெரிய நபர்களுடைய மரணம் அப்படின்னு சொன்னாங்க. பேரதிர்ச்சிக்குரிய ஒரு வகையா அவர் வயோதிகம் அடைந்து இறந்திருந்தாலும் ரத்தன் டாட்டா ஒரு பெரிய குடையாளர், அவருடைய மரணம் வந்து எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு அவரை நான் பார்த்தது கிடையாது. இன்னைக்கும் வந்துட்டு நான் வந்து அவரை தெய்வமா தான் நினைக்கிறேன். அது யாரா இருந்தாலும் அதான் நினைக்கணும். ஏன்னா மக்களுக்காக தன் சொத்தை எழுதினாரு. நிறைய தெரிஞ்சு பாதி பேருக்கு தெரியாம முக்காவாசி பேருக்கு நல்லது செஞ்சிருக்கிறார். இன்னும் வாழ்ந்துருக்கணும். அதே தான் கேள்வியா வைக்கிறேன். என்ன அப்படின்னா 2024 இந்த மாதிரி பெரிய நபர்களுடைய மரணம் அப்படிங்கிறப்ப ஒரு இருக்கிறதுலயே ஒரு நல்ல மனுஷன், தமிழ்நாட்டுல உதவி செய்யறவங்க நல்ல மனுஷன் யாருங்க? கேப்டன் இருந்தாரு. அவரும் அதுக்கு பிறகு என்ன லிஸ்ட் போட்டா சொல்ல முடியும், இருக்காங்க அங்கண்டும் இங்கண்டும் மாதிரி இருக்காங்க. அதுல 100% தான் இருக்காங்க. மிச்சம் 80% வந்துட்டு கிடையாது. மனித நேயம் கம்மியாயிடுச்சு. மற்றவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மை கம்மியாயிடுச்சு. புரியுதுங்களா? பிறருக்கு கொடுத்துட்டு நம்ம உண்ணுதல் அதுவும் கம்மியாயிடுச்சு. நாயா உனக்கு செய்யணும், நாயா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் போறாம, நீ பெரியவளா நான் பெரியவனா, நீ பெரியவனா நான் பெரியவனா, அது போராமைகள். புரியுதுங்களா? நிறைய நடந்துட்டு இருக்குது. 2025 அது மாதிரியான மரணங்கள் இருக்கா? ஜனனமும் மரணமும் நம்ம பிறக்கும் போதே கடவுள் நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கு. புரியுதுங்களா? கண்டிப்பா இருக்கும். அது வந்து மக்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்தும்ன்றீங்க? கண்டிப்பா மன ரீதியா கண்டிப்பா பாசம் வச்சிருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மனவேதனையா இருக்கதால செய்யும். 2025 மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையா ஒரு இது மாதிரி இருங்கப்பா அப்படிங்கிற ஒரு 2025 பிறந்திருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்பயும் நான் சொல்றேன். எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க. பிறருக்கு நான் உங்க வீட்டுல பட்னியா இருக்காங்களா, நம்மளால முடிஞ்சது ஒருவேளை கம்மி பண்ணிட்டு அவங்களுக்கு உதவி செய்யலாம். அந்த ஒருவேளை அவங்க சாப்பிடலாம், 2 வேளை நம்ம சாப்பிட்றோம். அப்படிதான் இருக்கணும். ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யுங்க. புரியுதுங்களா? நீங்க செய்த புண்ணியமும் நீ செய்த பாவமும் உங்களுக்கு படிக்கட்டா படியேறும். என்னுடைய கருத்து இதுதான். புரியுதுங்களா? ஒருத்தர் அழிச்சிட்டு நம்ம வாழலாம்னு நினைக்க வேணாம். தயவு செய்து யாரையும் நல்லா நம்பி உங்ககிட்ட வாழ்றவங்களை ஏமாத்தாதீங்க, புண்படுத்தாதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் வணங்குங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வணங்குங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இந்த இதுலேருந்து எல்லாத்தையுமே காப்பாற்றி கொடுக்கணும். மனம் திறந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.